கௌரவ டக்ளஸ் தேவானந்தா. நேரம் எவ்வளவு? 60 நிமிடங்கள். கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உரையாற்ற கிடைத்ததற்காக எமது கட்சியாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பிலும் தொடர்ச்சியாக 6 தடவைகளாக நமக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கி என்னை இந்த சபையில் உரையாற்ற வைத்த தமிழ் பேசும் மக்களின் சார்பிலும் நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது ஒருமித்த ஒற்றுமையான தேசிய அரசாங்கம் ஒன்றிற்குள் சகல இலங்கையருக்கும் புதிய பொருளாதார மற்றும் சமூக ஒழுங்குகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்தில் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் வழிகாட்டலுக்கு அமைவாக கௌரவ நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அவர்களினால் வரவேற்புக்குரிய பல திட்டங்கள் பரிந்துரைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. அவற்றை வரவேற்கும் அதேவேளை 3 சகாப்தங்களுக்கு மேலாக அழிவு யுத்தத்திற்கும் பல்வேறு இயற்கை அழிவுகளுக்கும் முகம் கொடுத்துள்ள நமது மக்களின் சார்பாக மேலும் சில பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் சபையில் முன்வைக்க விரும்புகின்றேன். நமது தாய்நாட்டின் முக்கியமான சமூக சவாலாக கருதப்படுவது வேலைவாய்ப்பு பிரச்சனை தான். வேலையின்மை சுட்டியானது ஊழியர் சனத்தொகையிலும் ஏறக்குறைய 4.6% காணப்படுகின்ற போதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த நிலைமை அதிகமாகும். வடக்கில் உள்ள இளைஞர் யுவதிகளில் பலர் யுத்தத்தில் ஈடுபட்டதாலும் யுத்த பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்ததாலும் அவர்கள் தொடர்ச்சியான கல்வியை பெற முடியாமலும் தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு தமது ஆற்றலை வளர்த்தெடுக்க வாய்ப்புகள் கிடைக்காமலும் இருக்கின்றன. இது ஒரு முக்கிய பிரச்சனையாகும். இங்குள்ள இளைஞர் யுவதிகள் சுயமாக தொழில் வாய்ப்புகளை மேற்கொள்ள முடியாமலும் வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமலும் இருக்கின்றனர். ஜெர்மன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு நிறுவனத்தினால் நிதி அளிக்கப்பட்டு கிளிநொச்சியில் நிர்மாணிக்கப்படுகின்ற தொழிற்பயிற்சி நிலையம் அண்மையில் திறந்து வைக்கப்பட உள்ளதாக நிதி அமைச்சரினால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை வரவேற்கின்றேன். அதேவேளை அங்கு வழங்கப்படுகின்ற தொழிற்பயிற்சிகள் வடக்கில் புனர்வாழ்வு பெற்றவர்கள் மற்றும் கல்விசார் ஆற்றல்களை வளர்க்க வாய்ப்பு கிடைக்காதோரின் ஆற்றல்களை புரிந்து கொண்டு அவைகளை அதிகமாக உள்வாங்கும் விதமாக அமையப்பெற வேண்டும். ஒவ்வொரு வருடமும் உயர்தர கல்வியை தொடர்ந்து பெற முடியாமலும் தொடர முடியாமலும் கல்வியை இடைநடுவில் கைவிடுகின்றவர்களாகவும் பெருந்தொகையான இளைஞர் யுவதிகள் நம் மத்தியில் உருவாகி வருகின்றனர். அவர்களையும் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு பொருத்தமான தொழில் பயிற்சிகளை வழங்க வேண்டும். அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பகிர்ந்தளிக்கப்படாத போதே பல சமூக விரோத மற்றும் சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஆளாகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு வருடமும் இத்தகையவர்களின் அதிகரிப்பையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இதற்காக தொழில்நுட்ப கல்லூரிகளின் வளங்களை அதிகரித்து தொழிற்கல்வியை வழங்கும் வகையில் தனியார் தொழில் வாய்ப்புகளை ஊக்குவிக்கின்ற உற்பத்தி தேவைக்கு ஏற்ற வகையில் பயிற்சி செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதற்கு மேலாக இருக்கின்ற இடைவெளியை குறைப்பதற்கான தற்காலிகமான வாழ்க்கை தொழிற்பயிற்சியை சிறு வாழ்க்கை தொழிற்பயிற்சி நிலையங்களை ஆரம்பித்து சிறு ஊக்குவிப்பு தொகையுடன் விசேட திட்டங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு காலத்தில் வடமாகாணம் கல்வியில் முதன்மை பெறுபவர்களை பெற்றுக்கொண்டது. ஆனால் தற்போதைய வடமாகாணத்தின் கல்வி நிலையோ மிகவும் பின்தங்கியுள்ளது. அதற்கு காரணமும் நடந்து முடிந்த அழிவு யுத்தம்தான். இருந்தும்
இருந்தபோது மக்கால கட்டத்தில் கல்வியை பாதுகாக்கவும் அதன் பெறுபேறுகளை முன்னோக்கி நகர்த்தவும் கணிசமான முயற்சிகளை நாங்கள் எடுத்திருந்தோம். கடந்த 2 வருட காலமாக சரியான வழிகாட்டல் இல்லாது ஒரு வகை மந்த நிலையிலேயே கல்வி முன்னேற்றுவதற்கான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உதாரணமாக 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சையில் வடமாகாண மாணவர்கள் திறமை சித்திகளை பெற்றுக்கொண்டாலும் GCE சாதாரண தர பரீட்சையிலும் உயர்தர பரீட்சையிலும் மாணவர்களின் பெறுபேறுகள் மிகவும் வீழ்ச்சியடைந்துள்ளன. வடமாகாண சபையின் கல்வி அமைச்சு கல்வி மேம்பாட்டுக்காக எவ்வாறான செயல்பாடுகளை செய்கின்றது? குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர் பிரச்சினை, வள பற்றாக்குறை, வள பங்கீடு என்பவற்றை தீர்ப்பதிலும் விஞ்ஞான ஆய்வு கூடங்களில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதிலும் வாசிக சாலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் பாடசாலை சூழல்களை சுகாதாரமான முறையில் பாதுகாப்பதிலும் எவ்விதமான அக்கறையையும் செலுத்துவதில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக வடமாகாணத்தில் மேலோட்டமாக ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். இருந்தும் பாட ரீதியாக கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களுக்கான ஆசிரியர்கள் மிக குறைவாகவே இருக்கின்றார்கள். குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் சுத்தம் மிக மோசமான நிலையிலேயே காணப்படுகின்றது. தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தின் தகவலின்படி வறுமை சுட்டியானது 6.7 குறிப்பிடப்படுகின்றது. எனக்கு தெரிந்த வகையில் இந்த புள்ளி விவரம் முழு நாட்டுக்கும் சராசரியாக பொருத்தமானதாக இருக்கலாம். விசேடமாக மேல் மாகாணத்தில் வறுமை சுட்டியானது 1.4 இருக்கின்றது. அதேபோல் வடமாகாணத்தின் வறுமை சுட்டியானது 25ஆகவும் அதிலும் முல்லைத்தீவின் வறுமை சுட்டியானது 28% இருக்கின்றது. முல்லைத்தீவில் வறுமை சுட்டியானது மிகவும் வறுமையில் வாடுகின்ற சில ஆப்பிரிக்க நாடுகளின் வறுமை சுட்டி எண்ணுக்கு சமாந்தரமாகவே இருக்கின்றது. இந்த நிலைமையை விசேடமாக கவனத்தில் எடுத்து அங்கு வறுமையை போக்குவதற்கு அரசாங்கம் உரிய திட்டங்களையும் நிதி ஒதுக்கீடுகளையும் செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் யுத்த பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்த மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அவை போதுமானதாக பூர்த்தி செய்யப்படவில்லை. வடமாகாண மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையும் கடல் வளத்தையும் நம்பியே தமது பொருளாதார ஈட்டல்களை செய்கின்றனர். எனவே சொந்த நிலத்தில் அச்சமற்று விவசாயத்தை செய்வதற்கு இந்திய மற்றும் தென்னிலங்கை மீனவர்களின் அத்துமீறல்களற்று கடல் தொழிலை செய்வதற்கு வடமாகாண மக்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக வடமாகாணத்தில் பிராந்தியத்தில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபடுகின்றவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். தடை செய்யப்பட்ட கடல் தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி அத்துமீறுகின்ற கடற்தொழிலாளர்கள் தொழில் செய்வதால் எமது கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் அடிக்கடி பாதிக்கப்படுகின்றது. எமது தொழிலாளர்களின் மீன்பிடி உபகரணங்களையும் அத்துமீறி வருகின்றவர்கள் அழித்து சேதப்படுத்தி விடுகின்றனர். அநியாயங்களும் நடந்து வருகின்றது. எனவே எமது கடல் வளத்தை அழிப்பதற்கும் அபகரித்து செல்வதற்கும் எல்லதாண்டியும் அத்துமீறியும் வருகின்றவர்களை தடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதைவிட தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்கள் தொடர்பில் புதிய சட்டவாக்கம் அவசியமாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. தற்பொழுது அது ஒரு உச்சிற்றிருக்கை வடிவிலேயே அது இருக்கின்றது. அதேபோல இந்திய அரசாங்கத்திடமும் எமது அரசாங்கத்தின் நல்லெண்ணத்தை பயன்படுத்தி அங்கும் இந்த தடை செய்யப்பட்ட உபகரணங்களை கொண்டு தொழில் செய்வதற்கான தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான சட்டம் ஒன்றையும் உருவாக்க வேண்டும். அதைவிட அத்துமீறுகின்ற எல்லை மீறி வருகின்றவர்களுக்கான அவர்களை கைது செய்கின்ற பொழுது தற்போது குடியவரவு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுகின்றார்கள். அதை விடுத்து ஏற்கனவே
1971ஆம் ஆண்டு வெளிநாட்டு படகுகள் சட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த சட்டத்திற்கு கீழ்தான் எல்லை மீறி வருகின்ற படகுகளையும் அதன் உபகரணங்களையும் கைப்பற்ற வேண்டும். இல்லாவிட்டால் தொழிலாளர்களை கைது செய்வதும் பிறகு அவர்களை விடுவதும் மீண்டும் மாறி மாறி தொழிலாளர்கள் படகு உரிமையாளர்களின் தூண்டுதலோடு இங்கு எல்லை மீறி வருகின்றார்கள். ஆனபடியினால் புதிய சட்டங்களுக்கூடாக அவற்றை நாங்கள் தடுக்க முன்வர வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எமது நாட்டில் சுற்றுலாத்துறை தற்போது மேம்பட்டு வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்கள் வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறை தொடர்பாக ஆய்வு செய்து எழுதியுள்ள குறிப்பொன்றில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு சுற்றுலா பயணிகளை கவருவதற்கும் எத்தனையோ வாய்ப்புகள் வடமாகாணத்தில் காணப்படுகின்றன என குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் வடமாகாண சபையோ இவ்விடயத்தில் எவ்விதமான அக்கறையையும் எடுத்திருப்பதாக தெரியவில்லை. வரலாற்று ரீதியான இடங்கள், இயற்கை வளங்கள் போதுமான அளவு இருந்தும் மாகாண சபை சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யவில்லை. எனவே மத்திய அரசாங்கம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் திட்டங்களில் வடமாகாணத்தையும் கருத்திற்கொண்டு அங்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இவ்விடயம் தொடர்பில் வடமாகாண சபைக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தனியார் துறை பொருளாதார செயல்பாடுகளுக்கு வசதி அளிப்பதுடன் சுதந்திர சந்தைகளின் சிறந்த தொழிற்பாட்டுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்ற பல்வேறுபட்ட தடைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்வந்துள்ளதை வரவேற்கின்றேன். என்னை பொறுத்த வகையில் உலக தேசங்களெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் நமது தாய்நாட்டின் பிரஜைகள் முதலீடுகளை செய்வதற்கு வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை முதலீடு செய்வதற்கு வருமாறு அழைக்கவும் ஊக்குவிக்கவும் வேண்டும். அதேவேளை அவர்களுக்கு உண்மைக்கு புறம்பான தகவல்களை வழங்கி அனாவசியமான அச்சத்தை ஏற்படுத்தி முதலீடு செய்ய முன்வராமல் அவர்களை தடுக்கின்ற வேலைகளில் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சில தமிழ் அரசியல் பிரமுகர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் இவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது இலங்கையில் இன்னும் நம்பும்படியான இயல்பு சூழல் உருவாகவில்லை என்றும் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என்றும் இன்னும் தமிழ் மக்களை பயங்கரவாதிகளாகவே இலங்கை ஆட்சியாளர்கள் நடத்துகிறார்கள் என்றும் கூறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு முன்வருகின்ற போது இலங்கை அரசு அந்த முதலீட்டை அபகரித்து கொள்ளும் என்றும் பல தடைகளை விதித்து முடக்கும் என்றும் பரப்புரை செய்கின்றார்கள். ஆனால் புலம்பெயர்ந்தவர்கள் நேரடியாக இல்லாமல் தமக்கூடாக முதலீடுகளை செய்யலாம் என்றும் இவர்கள் லாபம் தேட முற்படுகின்றார்கள். இதேவேளை இதே அரசியல்வாதிகள் தாமே இந்த அரசை உருவாக்கியவர்கள் என்று மேற்தொட்டி உரிமை கோருகின்றார்கள். இன்னும் சிலர் அரசாங்கம் குறித்த அச்ச உணர்வை தொடர்ந்தும் புலம்பெயர் மக்களுக்கு ஊட்டிக்கொண்டு அதே அரசாங்கத்தோடு தாம் மட்டும் ஒட்டி உறவாடி வருகிறார்கள். அரசாங்கத்தில் ஏதோ ஒரு வகையில் பங்கெடுத்து அதன் பலாபலன்களை தாம் மட்டும் அனுபவித்து வருகின்றார்கள். எம்மை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்து வாழும் எமது மக்கள் தமது சொந்த மண்ணில் முதலீடுகளை செய்வதற்கு எந்த ஒரு இடைத்தரகர்களும் தேவையில்லை என்றும் எந்தவித அச்சமின்றி புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் தமது சொந்த மண்ணில் தமது சொந்த முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் என்றும் நான் அவர்களை நேசம் கரம் மீட்டி அழைக்கின்றேன். இதேவேளை புலம்பெயர்ந்து போகும்பொழுது அவர்கள் 18 வயதை தாண்டி இருந்தால் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமையும் இங்கு நடைபெறும் தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையும் வழங்க வேண்டும். அப்படி வழங்குவதனூடாக அவர்கள் இங்கு முதலீடுகளை செய்ய ஊக்குவிப்பதாகவும் அமையும். புலம்பெயர்ந்தவர்கள் தம் தாய் நாட்டில் முதலீடு செய்வதால் பெருமை பெற்றவர்களாக உணரும் வகையிலும் முதலீட்டாளர்களுக்குரிய அனுகூலங்களை பெற முடியும் என்ற நம்பிக்கையும் ஏற்படுத்த வேண்டும். எனவே தனியார் பொருளாதார செயல்பாடுகளுக்கும்
முதலீடுகளுக்கும் வசதி அளிப்பதோடு தடைகளையும் அகற்றுவதற்கு விரும்புகின்ற அரசாங்கம் குறிப்பாக புலம்பெயர்ந்தோருக்கு இருக்கின்ற பயத்தையும் சந்தேகங்களையும் நீக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இலகுவாக முதலீடுகளை செய்வதற்கு தடைகளற்று செயல்படுத்துவதற்கும் தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டால் அவர்கள் முதலீடு செய்ய நிச்சயம் வருவார்கள். இவ்வாறு முதலீடு அதிகரிக்கின்ற பொழுது அதிக அளவான தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அது எமது இளைஞர் யுவதிகளின் ஆற்றலுக்கு அமைவான பயிற்சிகளை வழங்குவதற்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் வசதியாக அமையும். புலம்பெயர் மக்களின் முதலீடுகளால் எமது வரலாற்று வாழ்விடங்கள் பொருளாதார அபிவிருத்தி அடைந்துவிட்டால் தாம் தொடர்ந்தும் அரசியல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும் என்பதால் மட்டுமே இங்கு முதலீடு செய்ய வேண்டாம் என்று புலம்பெயர்ந்த மக்களை சில தமிழ் அரசியல்வாதிகள் தடுத்து வருகின்றார்கள். எனவே இத்தகைய தடைகளை கடந்து காலத்தின் அவசியமாக கருதுகின்ற தனியார் துறை பொருளாதார வளர்ச்சியையும் வெளிநாட்டு முதலீடுகளையும் ஊக்குவிப்பதையும் நாம் செயல்படுத்த வேண்டும். இதேவேளை புதிய தொழில் நிறுவனங்களின் வருகை, உலக சந்தைக்கு ஏற்ப தயாரிப்புகள் என்பவற்றை மனதில் கொண்டு எமது இளைஞர் யுவதிகளுக்கு உரிய பயிற்சிகளை வழங்கி அவர்களின் ஆற்றலையும் வளர்த்தெடுக்க வேண்டும். புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை எடுத்து 11 மாதங்கள் நிறைவடைகின்றன. இக்காலகட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் பல்வேறு விடயங்களை செயல்படுத்தி வருவதையும் நான் அறிவேன். ஆனாலும் புதிய அரசோடு இணங்கி செயல்படுவதாக மக்களுக்கு காட்டிக்கொள்பவர்களும் அரசின் அதிகார மையங்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் சிலரும் செயல்படுகின்ற விதமானது புதிய ஆட்சிக்கு அவகீர்த்தியை ஏற்படுத்துவதாகவே அமைகின்றது. அவர்கள் இங்கு புதிய ஆட்சியை தமது அரசியல் மாற்ற கருத்துடையோரை பழிவாங்குவதற்கும் அவர்கள் மீது அவதூறுகளை சுமத்துவதற்கும் பயன்படுத்துகின்றனர். இவ்வாறான குறைபாடுகளை குறிப்பாக தமிழ் அரசியல் பக்கத்திலேயே காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது இன்று நேற்று தொடங்கிய வரலாறு அல்ல. வரலாறு காலந்தொட்டு உரிமை பிரச்சனை குறித்து இவர்கள் எழுப்பி வரும் உணர்ச்சி கோஷங்கள் அரசுகளிடம் இருந்து எமது மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக அல்ல, மாறாக மாற்று கருத்து உள்ளவர்களை, தமக்கு சவாலாக அரசியலில் உள்ளவர்களை ஓரங்கட்டுவதற்கும் பழிவாங்குவதற்கும் உணர்ச்சி கோஷங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள். மாற்று கருத்து செயல்பாட்டாளர்களை துரோகிகள் என்று தூற்றியவர்களும் இவர்களே. துரோகிகளுக்கு இயற்கை மரணம் இல்லை என்று சொல்லிக் கொடுத்தவர்களும் இவர்களே. படுகொலைக்கு வித்திட்டவர்களும் இவர்களே. வளர்த்தகடா மார்பில் பாய்ந்தது கதையாகவே தாம் வளர்த்துவிட்ட துரோகி பட்டங்களுக்கு இவர்களுமே பலியாகி போனவர்கள் என்பது ஒரு துன்பியல் வரலாறு. இந்த புதிய அரசாங்கத்தை தாமே ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்திருப்பதாக தமிழ் மக்களிடம் கூறுகின்ற இவர்கள் கடந்த 11 மாத காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு அரசியல் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆகையால் தமிழ் மக்கள் புதிய அரசினால் ஏமாற்றப்பட்டவர்களாக நினைக்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி கொண்டு போகின்றது. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, மக்களின் சொந்த காணிகளை மீள கையளிப்பது, காணாமல் போனோர் தொடர்பில் பரிகாரங்களை காண்பது, மாவட்டத்தில் போலீசாரினதும் படையினரதும் எண்ணிக்கையை குடிப்பெரம்பலுக்கு ஏற்ப குறைப்பதும், இனவீதாசாரத்துக்கு ஏற்ப பிரசன்னத்தை ஏற்பாடு செய்வதும் தொடர்பில் இதுவரை புதிய ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையே என்று அதிருப்தி தமிழ் மக்கள் மத்தியில் வளர்ந்து வருகின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் 2015 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இச்சபையில் முன்வைக்கப்பட்ட கொள்கை கூற்று 2016ஆம் ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டத்தின் அடித்தளமாக அமைந்துள்ளது என்பதை நாம் அறிவோம். அதன் அடிப்படையில் 1 மில்லியன் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வேலைவாய்ப்புகளில் யுத்த பாதிப்புகளை சந்தித்தவர்களுக்கும் கூடுதல் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்களுக்கு கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக முறையான வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் வேலை வாய்ப்புகளை
பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாகவே இருந்துள்ளன. எனவே இந்த சந்தர்ப்பத்திலாவது அவர்களுக்கு கூடுதலான வேலை வாய்ப்புகள் பகிரப்பட வேண்டும். அதேபோல் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களான கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மொனராகலை போன்ற மாவட்டங்களை தெரிவு செய்து அங்கு கிராமிய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும் வளர்த்தெடுக்கவும் புதிய பொருத்தமான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும். அதனூடாக வறுமை சுட்டியில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க முடியும். அரசாங்கத்தின் கொள்கையானது சந்தைகளில் சுதந்திரமான செயற்படுவதற்கான தடைகளை நீக்குவதனை மையமாக கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் விற்கப்படுகின்ற இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களில் 65% பொருட்கள் இந்தியாவிலிருந்து, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவையாக இருப்பதாகவே அண்மையில் செய்யப்பட்ட ஆய்வு ஒன்று கூறுகின்றது. இவ்வாறு தமிழ்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் கொழும்பிற்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் நெடும் பயணத்தின் பின்னரே வடமாகாணத்தை யாழ்ப்பாண சந்தையை வந்து சேருகின்றன. இதனால் அந்த பொருட்களின் விலை அதிகரிக்கவும் காலதாமதங்களை சந்திக்கவும் பழுதடைய அல்லது சேதமடைந்து போகவும் நேரிடுகின்றது. ஆகவே இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை நேரடியாகவே யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வருவதற்கு வசதியாக காங்கேசன் துறைமுகத்தை மக்கள் பயன்படுத்த வசதி செய்து தரப்பட வேண்டியது அவசியமாகும். கடந்த காலத்தில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காங்கேசன்துறை துறைமுகம் தற்போது படையினர் பொது பாவனைக்கு ஒப்படைத்துள்ளனர். எனவே துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து விஸ்தரிப்பு செய்ய வேண்டும். காங்கேசன்துறை துறைமுகமானது பொருட்களை இறக்குமதிக்கு மட்டுமல்லாது உள்ளூர் உற்பத்தி பொருட்களை இலகுவாக ஏற்றுமதி செய்து வெளிநாட்டில் சந்தைப்படுத்தவும் வசதியாக இருக்கும். அதுபோல் பலாலி விமானத்தளத்தையும் பொதுமக்கள் நெருக்கடிகளற்று உபயோகிப்பதற்கு வழிகள் செய்யப்பட வேண்டும். பலாலி விமானத்தளம் பொதுமக்கள் பாவனைக்கு வசதியாக மாற்றப்படும் போதே அங்கு புதிய முதலீடுகளை செய்ய வசதியாக இருக்கும். முதலீட்டாளர்களும் முன்வருவார்கள். பலாலி விமானத்தளத்தை ஒரு சிறு சர்வதேச தரத்துக்கு புனரமைத்து சேவைகளை வழங்கினால் அதிகமான புலம்பெயர்ந்த மக்களை நாட்டுக்கு வரவழைக்க முடிவதோடு பொருத்தமான வருவாயையும் பெற்றுக்கொள்ள முடியும். யுத்த காலத்தில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் பயன்படுத்தப்பட்ட உரப்பாவனையும் விவசாய முறைமையும் முறையான வடிகால் அமைப்பு மற்றும் கழிவகற்றல் வசதியும் இல்லாததால் யாழ்ப்பாணத்தின் நிலத்தடி நீர் கடுமையாக மாசடைந்து உள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகத்தின் மின்பிறப்பாகிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட கழிவு எண்ணெய் நிலத்துக்கடியில் கசிய விட்டதால் அப்பகுதி நிலத்தடி நீர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குடிநீர், விவசாய செய்கைகளுக்கான நீர், கால்நடைகளுக்கான குடிநீர் என்பன பாதிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் இந்த நிலைமை மோசமடைந்து வருகின்றது. இது சம்பந்தமாக மாகாண அரசு விரைவான செயல்பாடையும் கொண்டிருக்கவில்லை. எனவே இவ்விடயத்தில் மத்திய அரசு கூடிய கவனம் எடுக்க வேண்டும். மேற்குறித்த காரணங்களால் சுத்தமான குடிநீருக்கான தேவை யாழ்ப்பாண குடாநாட்டில் பூதாரமாக எழுந்து வருகின்றது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இரணமடைவிலிருந்து மேலதிக நீரை யாழ்ப்பாணத்துக்கு குடிநீராக பயன்படுத்துவதற்கு கொண்டு வருவதற்கு திட்டம் ஒன்று முன்பு கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்திற்கு 164 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்கவும் உலக வங்கி முன்வந்திருந்தது. அத்திட்டம் செயல்படுத்தப்படும் போது அதனோடு சேர்ந்ததாகவே யாழ்ப்பாணத்திற்கான வடிகால் அமைப்பு மற்றும் கழிவகற்றல் திட்டமும் இணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் வடமாகாண சபையினரோ தமது சுயலாப அரசியல் காரணங்களுக்காக அத்திட்டத்தை நிராகரித்து விட்டார்கள். இதனால் யாழ்ப்பாணத்தின் நிலத்தடி நீர் வேகமாக மாசடைந்து வருவதோடு சுத்தமான குடிநீருக்கான
தேவையும் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. இறைநமடு குடிநீர் திட்டத்தை நிராகரித்தவர்கள் அக்குளத்தின் மேலதிகமான நீரை சுண்டிக்குளம் கடலில் திறந்துவிட்டு கடலுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். நாட்டின் நீர்வளத்தை இவ்வாறு வீண் விரயம் செய்யும் செயற்திறனற்ற செயற்பாட்டை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சுமூகமான பொருளாதார வளர்ச்சியும் புலம்பெயர்ந்தோரின் முதலீடுகளும் நமது நாட்டுக்கு கிடைக்கப்பெற வேண்டுமாக இருந்தால் நாட்டில் ஸ்திரமான அரசியல் சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும், சமாதான சூழல் நிலவ வேண்டும். இலங்கையில் வாழும் சகல மக்களுக்கு மேற்புடையதான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியமாகும். அந்த தீர்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி ஜனாதிபதி தலைமையில் கூட்டப்பட்டிருக்கும் சர்வகட்சிகளின் குழுக்கு தெளிவான அறிக்கை ஒன்றையும் நாம் வழங்கியிருக்கின்றோம். அதற்கு முன்னர் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அரசு முன்மாதிரியான சில காரியங்களை செய்ய வேண்டும். அதற்காக சில முக்கிய தனிநபர் பிரேரணைகளை நான் ஏற்கனவே இந்த சபையின் முன் கவனத்தில் வைத்திருக்கின்றேன். அவையாவன: அழிவு யுத்தத்தில் இறந்து போன எம் உறவுகளை நினைவுகூர ஒரு பொது தினத்தையும் அரசு அறிவிக்க வேண்டும். அதேபோல் யுத்தத்தில் இறந்து போன உறவுகளை நினைவுகூரவும் மத சடங்குகளை செய்ய வசதியான பொது நினைவு தூவி ஒன்றையும் அமைக்க வேண்டும். அந்த நினைவு தூவி ஓமந்தையில் பொருத்தமான ஒரு இடத்தில் அமைக்கலாம் என்பது எனது அபிப்பிராயமாகும். அதேபோல் யுத்த சின்னங்களையும் அழிவு சின்னங்களையும் யுத்த சிதைவுகளையும் அந்தந்த இடங்களிலிருந்து அப்புறப்படுத்தி அவற்றை ஆக்கங்களுக்கான இடங்களாகவும் நம்பிக்கை தருவனவாகவும் மாற்றப்பட வேண்டும். அரசாங்க சொத்துக்கள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்படுவதில்லை என்ற உறுப்பினர் அவர்களே, மீண்டும் மதிய இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட 26 நிமிஷம் முடிச்சிருக்கிறேன். I already finished 26 minutes. Balance தொடரலாம். சபை ஒழுங்கு, நான் இந்த சபையை இடைநிறுத்துகிறேன். மீண்டும் 1 மணிக்கு தொடரும். நன்றி.